மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ட் 3 வீடியோ. ஓகே, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் வீடியோஸ் 2 ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 1 ரிவைஸ் பண்ணோம், என்னென்ன கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்றது. பார்ட் 2ல் நம்ம செகண்ட் யூனிட்டில் ப்ராப்ளம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணினோம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் வீடியோ ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் ரிவிஷன் பண்ண போகிறோம். ரேஷியோ அனாலிசிஸ் ரொம்பவே பெரிய சாப்டர். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இன்னொரு 2-3 வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில் 5 மார்க்ஸில் கேட்கக்கூடிய ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர் ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் போடுவீங்க. பெரிய ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் அதிகமாக இருக்கும் நம்மளோட ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டரில். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ரேஷியோஸ் மொத்தம் 15 ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, ஸோ இந்த 5 ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரேஷியோ, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்லாம் நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டில். அதனால் தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த 5 ரேஷியோஸ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. மற்ற ஃபார்முலாஸ் 100 மார்க் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா ஃபார்முலாஸையும் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த 5க்குமே ஃபார்முலாவில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸால் டிவைட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. 5லேருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் எல்லாமே பாருங்கள் டிவைடட் பை நெட் சேல்ஸ் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா நெட் சேல்ஸால் டிவைட் பண்ணுறோம். எதை டிவைட் பண்ணுவோன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோனா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ். எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்களோ டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அதாவது அது வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸாக இருக்கும். ஹெட்டிங்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் கொடுத்துருப்பாங்க. என்ன எக்ஸ்பென்சஸ்க்கு ரேஷியோ கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸ்பென்சஸை எழுதி டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. நெட் ப்ராஃபிட் ரேஷியோவாக இருந்தால் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இந்த 5 ஃபார்முலாவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்பவே ஈஸி. எல்லாமே நீங்கள் நெட் சேல்ஸால் தான் என்ன பண்ண போகிறீங்க, டிவைட் பண்ண போகிறீங்க இன்ட்டு 100. ஓகே, ஸோ அதே மாதிரி ரேஷியோ அனாலிசிஸில் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரேஷியோக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த ரேஷியோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சர் எடுத்து எழுதும்போது பர்சன்டேஜில் எடுத்து எழுதணும். இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் என்ன கேட்பாங்க 5 மார்க்கில் அப்படின்றத ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் கேட்டிருந்தீங்க. செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும், ப்ராப்ளமே போட முடியும். எந்த நம்பரை எதால் டிவைட் பண்ணி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னு, அதாவது நான் பேசுகிறது செகண்ட் யூனிட். ஓகேவா? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். அதில் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. உங்களுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியணும். அதனால் நான் கொஸ்டின் பேப்பர் ப்ராப்ளம்ஸ் எதுவும் உங்களுக்கு சொல்லித்தரல. இப்போது ரேஷியோ அனாலிசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸில் சிம்பிளாக இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது எந்த இயர் கொஷின் பேப்பர்னு பாருங்கள், ஏப்ரல் 2019க்குரிய கொஷின் பேப்பர். ஓகே, ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கண்டுபிடிங்க. அதாவது கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவும் ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியடும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா டெப்ட் கலெக்ஷன் பீரியட், அதாவது டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவும் கலெக்ஷன் பீரியடும் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ப்ராப்ளம்லேயும் பார்த்தீங்கன்னா டெட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே சிம்பிளாக இந்த மாதிரி ஃபார்முலா வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோவில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் மட்டும் கேல்குலேஷன் பார்த்துடலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, டெட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ சொல்லி கொடுத்துட்றேன். ஒருவேளை உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்தது அப்படின்னா நீங்கள் 5 மார்க்ஸ் ஈஸியாக வாங்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளமும் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை. இதிலேருந்து ஏதாவது ப்ராப்ளம் தான், அதாவது 50% கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு வேளை இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணுற ப்ராப்ளமும் கேட்கலாம், இல்லை மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் கேட்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் மட்டும் பார்த்துடலாம். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாம் தனியாகவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ½ அன் ஹவர் வீடியோவாக போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில். நீங்கள் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனோட நான் எழுதி நடத்துவேன் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கணுன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ராப்ளம் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்கும் என்ன தான் உங்களுக்கு தேவைன்னா ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். ஸோ நம்ம எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட புக்கில் இருக்கக்கூடிய எந்தெந்த இல்லஸ்ட்ரேஷன் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 போட்டுக்கோங்க, இதில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ தான் இருக்குது. இல்லஸ்ட்ரேஷன் 2 போட்டு பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 3ல் நீங்கள் எல்லா ரேஷியோஸுமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸும் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். இதை நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து எழுதிடணும். ஃபார்முலா என்ன? கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100 இல்லையா? ஸோ எழுதிடுங்க. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். கிராஸ் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கணும்? உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் இல்லையா? ஸோ உங்களுக்கு இங்கே ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேசஸ் இந்த பக்கம் வரும், சேல்ஸ் ரிட்டர்னை மைனஸ் பண்ணி கிரெடிட் சைடு வரும், க்ளோசிங் ஸ்டாக் எழுதுவோம். பேலன்சிங் அமௌண்ட் தான் நமக்கு கிராஸ் ப்ராஃபிட் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கோங்க. அடுத்து நான் ஃபார்முலாவில் நெட் சேல்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நெட் சேல்ஸ் அப்படின்றது என்னென்னா சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அந்த அமௌண்ட்டை தான் நம்ம நெட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ சேல்ஸையும் சேல்ஸ் ரிட்டர்னையும் மைனஸ் பண்ணி நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? நெட் சேல்ஸ் 9 lakh. ஓகே, இப்போ நீங்கள் சிம்பிளாக ஃபார்முலாவில் எடுத்து எழுதிடலாம். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சது 3,15,000, நெட் சேல்ஸ் டிவைடட் பை 9 lakh இன்ட்டு 100. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோக்கு 35% அப்படின்னு எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ரேஷியோக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்துருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இந்த இல்லஸ்ட்ரேஷன் 2லேயே 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்றது பார்க்கலாம், எப்படி கேல்குலேஷன் போட்டிருக்காங்கன்னு. உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டை மைனஸ் பண்ணிங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட், அதிலேருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது நெட் ப்ராஃபிட். சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், தட்ஸ் ஆல். ஸோ நெட் ப்ராஃபிட் ரேஷியோவோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கோங்க. டிவைடட் பை நெட் சேல்ஸ் அப்படின்றது என்னது? இங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுக்கல, ஸோ கொடுத்துருக்க சேல்ஸ் அமௌண்ட்டால் என்ன பண்ணுறாங்க? டிவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கிடச்சிருக்கு. இதே போல் அடுத்த ப்ராப்ளம் பார்த்துக்கோங்க. அடுத்த ப்ராப்ளமில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் யூ ஆர் ரெக்வயர்ட் டு அசர்டைன் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இன்கம் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நமக்கு நெட் சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும், கிராஸ் ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமில் எப்படி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணினா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா. ஸோ முதல் ப்ராப்ளத்தில் சிம்பிளாக இருந்ததுனால அப்படியே மைனஸ் பண்ணி போட்டிங்க. இங்கே கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கிறதுனால கிராஸ் ப்ராஃபிட்டை P&L அக்கௌண்ட்டுக்கு ப்ராட் டவுன் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இந்த பக்கம் எடுத்து எழுதுகிறோம். எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், இன்கம் இந்த பக்கம் எடுத்து எழுதணும். உங்களுக்கு பேலன்சிங் அமௌண்ட் தான் நெட் ப்ராஃபிட். அந்த நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், நெட் சேல்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், ஓகேவா. ஸோ நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகே, இதுதான் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. நெட் சேல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த 5 ரேஷியோஸுமே கேட்டிருக்காங்க. இந்த 5 ரேஷியோவும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது, உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான நெட் சேல்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கிராஸ் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. மற்ற எக்ஸ்பென்சஸ் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸோட இன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன, ஃபார்முலாவை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இந்த ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக போட முடியும். ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்றது இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு தான். என்னது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 3,50,000 எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இதில் எதெல்லாம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னு அவங்களே ஹெட்டிங் கொடுத்துட்டாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்க்குள்ளே அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 3 இருக்குது. ஓகே, ஸோ அந்த 3த்தையும் எடுத்து ஆட் பண்ணிக்கிறாங்க டிவைடட் பை நெட் சேல்ஸ். ஓகே, இதுதான் வந்து ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஃபார்முலா தெரியணும், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஹெட்டிங் இருக்குது. நீங்கள் பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும், செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் அதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. இப்போ பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 40,000 இல்லையா, ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் கண்டுபிடிக்கிறாங்க. 40,000 டிவைடட் பை சேல்ஸ் தெரியும் உங்களுக்கு இன்ட்டு 100. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்னால் அந்த ரேஷியோக்கு டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 20,000 இல்லையா. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸோட அமௌண்ட் 20,000 டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லிங் எக்ஸ்பென்சஸ் தனியாகவே ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸோட நேம் போடுங்க, டிவைடட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ரேட்டிங் ரேஷியோ வேறு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ வேறு. ஓகேவா. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஃபார்முலா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. இதில் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஒருவேளை உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ராப்ளமில் உங்களுக்கு 2 இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. ஸோ 2 மெத்தட்லையுமே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 3,30,000 இந்த ஃபார்முலாவில் இருக்கிறது தான் ப்ராப்ளமில் இருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த 5மே என்ன ஃபார்முலா, டிவைடட் பை நெட் சேல்ஸ். கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு கிராஸ் ப்ராஃபிட் பை சேல்ஸ் இன்ட்டு 100. நெட் ப்ராஃபிட்க்கு நெட் சேல்ஸ் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100. அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கண்டிப்பாக போட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுக்கலாம் இல்லையா. அந்த மார்க்கை நீங்கள் விட்டுறாதீங்க. ஓகே, ஸோ பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 4ல் கூட அதே மெத்தடில் ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. தேவைப்பட்டால் போட்டு பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே போல்
மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் எக்ஸாமுக்கு டைம் இருக்கிறதுனால நம்மோட சேனலில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ப்ராப்ளம்ஸோ அதெல்லாம் வீடியோவாக போட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் சென்டமும் எடுக்க முடியும், 60 மார்க்குக்கு மேலேயே மார்க் எடுக்க முடியும். ரொம்பவே ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.